வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கிரியேட்டிவ் கணக்குக்கு விடை வேணும்னா சொல்லுங்க, நம்ம உடனே வீடியோ போட்டுடலாம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. 11, 8, 5, 2 எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -150 அமையுமா என ஆராய்க. இது கொஞ்சம் நல்லா பாருங்க. 11 இருக்கு, 8 இருக்கு, 5 இருக்கு, 2 அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும்போது -150 இந்த கூட்டுத்தொடர் வரிசை வருமா வராதா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா n கண்டுபிடிக்க போறோம். இதில் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கை n கண்டுபிடிக்க போறோம். என்னோட மதிப்பு நமக்கு என்னவா இருக்கும்னா இயல் எண்களா இருக்கணும். நம்ம எண்ணும்போது எப்படி எண்ணுவோம்? 1 2 3 4 5 தான் எண்ணுவோம். இயல் எண்களா இருக்கணும். என்னோட மதிப்பு இயல் எண்ணா இருந்துச்சுன்னா இந்த -150 இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும். இல்ல என்னோட மதிப்பு மைனஸ்லயோ பின்னமாவோ இருந்தா அமையாது. சரியா? கணக்கு ஆரம்பிக்கலாம் பாருங்க. இந்த இடத்துல முதல் உறுப்பு ஏன்னு எடுத்துக்கலாமா? என்னது முதல் உறுப்பு? ஏ 11. இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை சொல்லிட்டாங்க. அப்போ பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்கணும். டி எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும். ரெண்டாவது உறுப்பு 8ல இருந்து முதல் உறுப்பு 11 மைனஸ் பண்ணணும். அப்ப பாருங்க, ரெண்டு வேற குறியாயிடுச்சு. அப்ப கழிப்போம். 11ல 8 கழிச்சா 3. பெரிய நம்பருக்கு மைனஸ், அதனால -3. அதுக்கு அடுத்து -150 இருக்கா? இதை நம்ம கடைசி உறுப்பா எடுத்துக்கலாம். L = -150 என்க. சரியா? இல்லை அப்படியே கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஏ தெரியும், டி தெரியும், எல் தெரியும். n கண்டுபிடிக்கிறது நமக்கு ஃபார்முலா என்ன? n = L - A/D + 1. இதான் ஃபார்முலா. சரியா? நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ அப்படியே மதிப்புகளை பிரதியிடுங்க பாருங்க. n = L - A. எல்லோட மதிப்பு இங்க இருக்கு பாருங்க, -150. ஃபார்முலா இருக்க மைனஸ், ஏக்கு பதிலாக 11 /D. டியோட மதிப்பு பாருங்க -3. இந்த +1 இருக்கு இல்லையா, இது அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டெப் பாருங்க, = ரெண்டு ஒரே குறி. -150 -11 கூட்டினா என்ன வரும்? -161 இந்த -3 எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். இந்த +1 அப்படியே வந்துடும். சரியா? இப்போ பாருங்க, மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். -/- ப்ளஸ்ஸா மாறிடும். இந்த இடத்துல 161/3. 161 3 கொண்டு வகுக்க முடியாது. 1ன்னா என்ன அர்த்தம்? 1/1 அர்த்தம். குறுக்கு பெருக்கல் எடுத்துருமா? இதை பெருக்குங்க. 3 × 3 குறுக்க பெருக்குங்க. 161ஐயும் எதையும் பெருக்க போறோம்? 1ஐயும் பெருக்கிறோம். என்ன வரும்? 161 பிளஸ் 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3. இப்போ இது ரெண்டையும் கூட்டிடுவோம். 161ஐயும் எதையும் இது பண்ண போறோம்? 3ஐயும் கூட்டினோம்னா 164/3. இந்த 164 என்ன செய்ய முடியாது? 3ஆல வகுக்க முடியாது. இதை நம்ம வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? தசம எண்ணா தான் வரும். என்ன வராது? இயல் எண் வராது. என்பது என்ன கிடையாது? இயல் எண் அல்ல. இது வந்து என்ன கிடையாது? இயல் எண் அல்ல. அல்லன்னா என்ன அர்த்தம்? கிடையாதுன்னு அர்த்தம். எனவே கீழே எழுதிடுமா? therefore -150 ஆனது தரப்பட்ட எதில் அமையாது? கூட்டுத்தொடர் தானே, கூட்டுத்தொடரில் அமையாது. கூட்டுத்தொடரில் அமையாது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.